இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 91:15 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள், நான் அவனுக்கு மறுள் உத்தரவு அருளச் செய்வேன், அவர் உங்களுக்கு மறுள் உத்தரவு கொடுப்பார். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபத்து காலத்திலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை வேளையில நான் சொன்னேன், ஒரே ராத்திரியில சிறைச்சாலை அனுபவம் அவனுக்கு மாறி, யோசேப்புக்கு மாறி ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலே ராஜாவிற்கு ஈக்குவலாக கொண்டு போய் நிறுத்துகிற அனுபவத்தை கொடுத்தது. ஆமென். அவனை ஆபத்திலிருந்து தப்புவித்தது மாத்திரமல்ல, அவனை அந்த இடத்திலிருந்து எடுத்ததை மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலிருந்து எடுத்ததை மாத்திரமல்ல, அவனை கொண்டு போய் ஒரு கனப்படுத்துகிற இடத்திலே கொண்டு போய் நிறுத்தியது. அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, ஆபத்து நாளிலே தேவனை நோக்கி நம்மை ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். முதலாவது விடுதலை. ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையா கூப்பிடும் பொழுது, ஆராதனை வேளையில சொன்னதை போல தேவனுடைய அந்த சுகந்த வாசனையா நம்ம ஆராதனை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபத்திலிருந்து டக்குன்னு தூக்கிறார். ஆமென். ஒரு முதலாவது அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ரெண்டாவது அவனை தப்புவிக்கிறாரு. ரெண்டாவது அவனை கனப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ உங்களை ஆண்டவன்றாரு ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார். ரெண்டாவது உங்களை கனப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இதற்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. தேவனை முழுவதுமா நம்ம நம்பணுங்க, அவ்வளவுதாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தேவனை முழுவதுமாய் நம்பணும். தேவன் மாத்திரம்தான் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய முடியும். எனக்கு வேறு சோர்ஸே இல்லை. என்னாலேயோ என்னை சுற்றி உள்ளவர்களாலேயோ இல்லை இதற்கு முன்பாக நான் தொழுது கொண்ட தேவர்களோ ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் தேவனை முழு மனதோடு நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில தேவன் இந்த கிரியையை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனை முழுவதுமாய், தேவனை மாத்திரமே, அதாவது கரெக்ட், தேவனை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, முழுவதுமாய் நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கும். ஆபத்திலே உங்களோடு இருந்து உங்களை தப்புவிப்பார். தப்புவிப்பது மாத்திரமில்ல, உங்களை கனப்படுத்துவார். எல்லோரும் பார்க்கத்தக்க வகையிலே உங்களை கனப்படுத்துவார். ஆபத்துல தப்புவிக்கிறதே பெரிய விஷயம். அதோட அவர் தேவன் விட்டுறது இல்லை. உங்க பிரச்சனையிலிருந்து தப்பி வைக்கிறதே பெரிய விஷயம். அதோட தேவன் உங்களை விடுறது இல்லை. அதற்கு மேலாக ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 10 நான் வாசிக்கிறேன். ரோமர் 10 எடுக்கிறீங்கம்மா, எடுத்த வாசிங்க. ரோமர் 10:9 வரைக்கும் எடுத்தாச்சா? சரி, நான் வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உங்க இருதயத்துல விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு என்ற அர்த்தம். எங்கிருந்து பாதுகாப்பு? இந்த உலகத்திலே பாதுகாப்பு. அதுதான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு. நான் உங்களை ஆபத்திலிருந்து விடுவிப்பேன், உங்களை கனப்படுத்துவேன். அதுதான் இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? வாயினால அறிக்கை செய்யணும். மரித்தோரிலிருந்து தேவன் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி நீங்க உங்க இருதயத்துல விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்களிலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், இங்கு ஆவியானவராய் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கேயும் ரட்சிக்கப்படுவீங்க, இங்கேயும் பாதுகாக்கப்படுவீங்க. இங்கதான் ஆபத்து உண்டு. பரலோகத்தில் ஆபத்து கிடையாது நமக்கு.
தேவன் நம்மோடு கூட இருப்பாரு, அதனால ஆபத்தே கிடையாது. எப்போதும் சந்தோஷம்தான். இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் அங்க இருக்காது. அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். வார்த்தையினால அதை விவரிக்க முடியாது. பரலோக அனுபவத்தை விவரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அது ஒரு உன்னத அனுபவம். ஏன்னா தேவனே நம்மோடு கொடுப்பார். முகமுகமாய் தேவனை பார்த்து கொண்டே இருப்போம். இங்க நம்ம தேவனை பார்க்கல, காணாததை விசுவாசிக்கிறோம். நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுது. காணாதை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க பார்க்கல, உணர்றீங்க தேவனை. காற்றை எப்படி நம்ம உணர்றோமா? பார்க்கல காத்தை, ஆனா காத்தை நம்ம என்ன பண்றோம்? உணர்கிறோம். அதே போல தேவனை நம்ம உணர்கிறோம், பார்க்கல, உணர்கிறோம். அது நிமித்தம் உங்களை என்னை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பாக்கியவான்கள். காணாத என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். ஆனாலும் விசுவாசிங்க. உணர்றீங்களா? விசுவாசிங்க. அந்த விசுவாசத்து நிமித்தம் இந்த பூமியில நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஆபத்திலிருந்து பாதுகாப்பாரு. விசேஷ விதமா பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கேயும் வேணும். இங்க நம்ம வாழ்கிற நாட்கள் நமக்கு பாதுகாப்பு வேணும், ரட்சிப்பு வேணும், உயர்வு வேணும், கனம் வேணும். அதையும் இங்க செய்வார். நமக்கு பரலோகத்திலேயே நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். அடுத்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இந்த மாதமே சுவிசேஷ மாதம் தான். தேவனை அறியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போய் தேவனை குறித்து சொல்லணும். அதுக்குதான் இந்த புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தாங்க, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை கனப்படுத்தி இருக்கிறார், என்னை பாதுகாத்து இருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை கனப்படுத்தினார், உங்களையும் செய்வாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதுதான் சுவிசேஷம். வேற எதுவுமே இல்லை. வேற எதுவும் சொல்ல நமக்கு தெரியாது. இதுதான் சுவிசேஷம். இதை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்தோம் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும், அவங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அடுத்து அவரை விசுவாசிக்கின்றவன் எவனோ, ரொம்ப முக்கியம் இதாங்க, நல்லா கவனிங்க. அவன் கெட்டு வெட்கப்படுவதில்லை என்று மறுபடி வாசிக்கமா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவரோ, யார? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை. அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. பைபிள் சொல்லுது. பைபிள் யார் எழுதி வச்சிருக்கா? தேவன் தான் எழுதி வைத்திருக்கிற மனிதர்கள் மூலமாக. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. சுவிசேஷம் சொல்றதுனால நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. என்னை நீங்க அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுனால நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். வெட்கப்படுவதில் என்ன அடுத்து ஆப்போசிட் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம என்ன பண்ண வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா, வாயினால அறிக்கை செய்யறோம் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில வெட்கப்படுதல் இருக்காது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து 12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. சரி. எல்லோரும் கர்த்தரையே நம்பி தொழுது கொள்ளுகிற எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நீங்கள் நானும் தேவனை தொழுது கொள்கிறோம். இப்ப தேவன் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். முழுமையான ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம் தான். பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர் நம்ம ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் யாரு? அப்ப சொல்லுங்க. நம்மளும் ஐஸ்வர்ய சம்பன்னர் தான். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, நான் தான் பூமியில புதைச்சி வச்சிருக்கிறேன். அதை நீங்க தோண்டி எடுத்துக்கிறீங்க. வெள்ளியும் பொண்ணு எங்கேருந்து கிடைக்குது? வானத்திலிருந்து உழுவுதா? இல்லை யாராவது உருவாக்குறாங்களா? பூமிக்குள்ள இருக்குது. பூமியில நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப வெள்ளி பொண்ணு யாருது? இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய தானே. அப்ப அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானே யாரு? அப்ப ஐஸ்வர்ய சம்பன்னர் தான். நம்ம ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. அப்ப அதை கொடுக்காம விடுவாரா? விட மாட்டாரா? விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம விசுவாசிக்காதனாலதான். விசுவாசம் இல்லாம இல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம இல்ல, நமக்குள்ள விசுவாசம் இல்லாம இல்ல, இருக்கு, முழுமையுமா இல்ல. அதுதான் அங்க பிரச்சனை. அல்லேலூயா. இந்த கரண்ட் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அரை கரண்ட் வந்து அந்த லைட் எப்படி எரியும்? அப்படியே டிம்மா எரியும். ரைட், பாதியா எரியும். அது நம்ம அரை கரண்ட் அப்படி எரியும். ஃபுல்லா வரும்பொழுது தான் நல்லா பளிச்சுன்னு எரியும். அதே போலதான் நம்ம விசுவாசம்.
பாதி விசுவாசம் பாதி நடக்குமா நடக்காதா? இது நடக்குமா? நம்ம ஜெபம் பண்ணோம், ஆனாலும் தெரியல, நடக்கவே நடக்காது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்க, சத்தமா வரமாட்டுதே. ஆமேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்குள்ளாக அன்பின் ஆழத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆராதனை வித்தியாசமா இருக்கும், நம்மளுடைய ஜெபங்கள் வித்தியாசமா இருக்கும், நம்முடைய விசுவாசங்கள் உயர்த்தப்படும். இதன் மூலமாக இந்த காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில வாய்க்க செய்வார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அடுத்த வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப நீங்க பாதுகாக்கப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ரட்சிப்பின் அனுபவம்னா அதுதான். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், இந்த உலக ஆசீர்வாதங்களை. ஆமென். அப்போ தேவனை முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிச்சாதான் ஆராதனை எப்படி இருக்கும்? முழுமை அடையும். நம்முடைய ஆராதனையே எப்படி இருக்கும்? முழுமை அடையும். சுகந்த வாசனையா தேவன் ஏற்றுக்கொள்வார். அதை தேவன் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னாலே நம்மளை பார்த்துட்டாரு. தேவன் நம்மளை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே நம்மளை ஆசீர்வாதம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தின் தடை யாரு? நம்ம தானே. நம்ம தான் தடையா இருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்மயே தடையா இருக்கிறோம். அந்த ஆசீர்வாத தடையை நம்ம தான் உடைக்கணும். அல்லேலூயா. தேவனை உண்மையா தொழுது கொள்வோம், முழு மனதோடு தொழுது கொள்வோம், இதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்வோம், முழு பலத்தோடு தொழுது கொள்வோம், ஒரு மனமாய் தொழுது கொள்வோம். இந்த ஒரு மனம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்க வந்து ஆராதனை உட்கார்ந்த உடனே தான் நமக்கு வேற வேற சிந்தனைகள்லாம் மாறும். அங்க என்ன நடந்துச்சு, நேத்து என்ன நடந்துச்சு, பிசாசு உங்க மைண்ட்ல தான் என்ன பண்ணுவான்? விதைய போடுவான். நம்ம என்ன பண்ணணும்? அதையெல்லாம் கட்டி ஜெபிக்கணும். வார்த்தையை கவனிக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுவான்? உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்? ஏதாவது பலவீனத்தை கொடுப்பான், சோர்வு கொடுப்பான். உற்சாகப்படுத்தணும். மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா உள்ள இருக்கிற ஆவி அது தேவன் தந்தது, தேவன் தந்த தீபமா இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். வார்த்தையை கவனிப்பேன், அதை நான் விசுவாசிப்பேன், அதை நான் நம்புவேன், அதன்படி நடப்பேன், நான் கனப்படுத்தப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வரதை நீங்க பாப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்பேன். நேரம் இல்லை, எனக்கு நிறைய வசனங்கள் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நான் கொஞ்சமா முடிச்சுட்டு அடுத்த வாரம் கூட இதை கண்டினியூ பண்றேன். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக ரோமர் 12:1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன வசனம் தான், நான் அதை சொல்லிட்டு வேகமாய் கடந்து போகிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்கள் சரீரத்தை நல்லா கவனிங்க, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. வசனத்தை சரியா வாசிக்கணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை நேரத்தில் என்ன சொன்னேன்? சுகந்த வாசனை ஆண்டவர் என்ன பண்ணணும்? உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்படி வரும்? ஆராதனை முழுமையாக செய்யும் பொழுது, தேவனை முழுவதுமா நம்பும் பொழுது, தேவனை முழுவதுமா விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆராதனை நமக்குள்ள வந்துடும், அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனை நம்பின உடனே நமக்குள்ள இருக்க அசுத்தங்கள் எல்லாம் விலகி போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள சின்ன சின்ன அசுத்தங்கள்லாம் உண்டு. பெரிய பாவங்கள் நம்ம செய்யாட்டினாலும் சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அந்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நீதிமான்களாய் மாறுகிறோம். அப்பொழுது நம்ம ஆராதனை எப்படி மாறும்? தேவனுக்கு பிரியமான ஆராதனையா மாறிடும். அதுவே புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். அடுத்ததாக மார்க் 11 23-24 பாருங்க. விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். தன் இருதயத்திலே சந்தேகப்படாம விசுவாசிச்சா என்ன நடக்குமா? மலை, ஒரு மலை, இந்த பின்னாடி இருக்கு ஒரு மலை. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுன்னு சொல்லி சந்தேகப்படாம விசுவாசி சொன்னா அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார் சொல்றது?
யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மழை நம்ம சொன்னோம்னா மழை பெயர்ந்து போய் சமுத்திரத்துல போய் விழுந்துடணும். அப்ப பறந்து போய் எங்க விழுவோம்? இங்க இருந்து சமுத்திரம் எப்படி ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் மதுரையில இருந்து. அப்ப எங்க போய் விழுந்துரும்? இந்த யானை மலை அங்க போய் விழுந்துரும். நம்ம சொன்னா நடக்கும். ஆனா முழுவதுமா விசுவாசிக்கணும். இது எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. இவ கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உட்கார்ந்து அமர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து இந்த காரியத்தை திங்க் பண்ணி பாருங்க. இது எப்படி நடக்கும்? இது நான் சொன்னா எப்படி இந்த மலை அங்க போய் பறந்து போய் அங்க போய் விழுவும்? இவ்வளோ பெரிய மலை, ஆனா விழுவுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே எல்லாம் நடக்கும். இதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பெரிய மலை போல காரியம் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த பிரச்சனை மாறவே மாறாது. இந்த பிரச்சனை நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் உங்க விசுவாசத்தினாலே இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கையை தட்டி உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன், தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்று சொன்னார். விசுவாசிக்கும் பொழுது இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதே அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கவனிங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாய் இருக்கும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது போதும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது, நீங்க ஜெபிக்கிறீங்க, எப்பயும் ஜெபிக்கிறீங்க. எப்படி ஜெபிக்கணும்னா முழு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இதை என் வாழ்க்கையில் நடத்துவாரு. மலை போலதான் இருக்குது, பெரிய மலை என் முன்னாடி இருக்குது, நடக்கவே நடக்காது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இது நடக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பெரிய மலை நவரவே நவராது, இது கடலுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில இது நடக்கும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். கையை உயர்த்தி ஆமேன், அல்லேலூயா. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் எனக்காக எல்லாம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், தேவனை நான் மாற்ற விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில மலை போல இருக்கிற இந்த பிரச்சனையை தேவன் நிச்சயமாக மாற்றுவார். இதை நான் மேற்கொள்வேன். நான் நிச்சயமாக ஜெயம் எடுப்பேன் ஆண்டவருடைய நாமத்தினாலே. ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கன்க்ளூஷன் வந்துடுறேன், நேரம் இல்லாததுனால. மார்க் 16:16 வாசிப்போம். மார்க் 16:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கவனிங்க, முக்கியமானது கவனிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வேதம் சொல்லுது. ஊழியக்காரன் இங்கே எதையும் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவியின் பலன் உங்களுக்குள்ளாக வரும். அடுத்த வசனம் ரோமர் 15:13. இந்த வசனத்தை வைங்க, நான் திருப்பி இதுக்கு விளக்கம் சொல்றேன். ரோமர் 15:13. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ பரிசுத்தாவின் பலத்தினாலே நீங்க விசுவாசிக்கிற தேவன் என்ன பண்ணுவார்? பரிசுத்தாவின் பலத்தினாலே நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நம்பிக்கையினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. அப்ப பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இது நடக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும். எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் வேணும். அப்ப அந்த பலன் வேணும் அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவியாரை நமக்கு கொடுக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்றார். நம்ம வெளிப்பிரகாரமாக ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை ஆகிய பரிசுத்தாவியானவரை நமக்கு தருகிறாரு. அதுக்குரிய பலன் நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம சுய பலத்துல எதுவும் செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப இழுக்கணும். கொஞ்சம் தூரம்லாம் நடப்போம், கீழே விழுந்துருவோம். ஒரு சின்ன பிள்ளை நடக்கும்போது என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்துரும். ஆனா ஒரு பிடித்து கொண்டு நடக்கும்போது அது பாட்டு நடந்து போகும். அதே போலதான் நம்ம சுயபலத்துல ஓடணும்னா கீழே விழுந்துருவோம். பரிசுத்தாவியான பலன் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல தைரியமா ஓடுவோம். அந்த பலன் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கனத்தையும் கொடுக்கும். வாக்குத்தத்த வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்திரவு அருளச் செய்வேன், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து
உங்க வாழ்க்கையில ஆபத்துல உங்களோட இருப்பாரு. உங்களை அந்த ஆபத்துல இருந்து தப்பு வைப்பாரு. தப்பு வைத்து விட்டுற மாட்டாரு, கனப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில உயர்வை காண்பிக்கும். ஆமென். அப்படியே எழுந்து இருப்போம். அல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே உள்ள கொண்டு வாங்க.